திரும்பினாலும் காடு, எந்த பக்கம் திரும்பினாலும் முள்செடிகள், மரங்கள், அந்த பகுதியில் அவன் ஊழியம் செய்துவிட்டு அந்த ரோட்ல அப்படியே சன்றா போய்கொண்டே இருந்த பொழுதோ ஒரு வாலிப மக ஓடி அந்த காராண்ட வந்து அப்படியே நின்னான். ஆமேன்னு சொல்லலாம். இவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயம் எடுக்க ஆரம்பித்தது. என்ன பண்ணுவான்னு தெரியல இவன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அப்படியே ஒரு காரு கண்ணாடிய பாதி மாத்திரம் திறந்து, யாருப்பா தம்பி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா. ஆமேன். ஆமேன் சொல்லலாம். கேட்ட மாத்திரத்துல அதுக்கு அவன் சொல்லி இருக்கிறான், ஐயா நீங்க ஒரு கூட்டத்தை நீங்க அங்க நடத்தினீங்க, அந்த கூட்டத்திற்கு நானும் வந்திருந்தேன். நீங்க பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, பரிசுத்த ஆவியனுடைய வரத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணீங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அவனை கொண்டு கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை செய்வார் என்று சொல்லி நீங்க பிரசங்கித்தீங்களே, அது எனக்கு திரும்ப நீங்க சொல்லுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக் கொள்ளுவது, எனக்குள்ள அவர் ஒருவாரா என்று சொல்லி அந்த ஊழியக்காரரை பார்த்து அவன் கேட்ட மாத்திரத்துல அந்த ஊழியக்காரருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. அப்படியே நீ கண்களை மூடி நில்லுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய காரை விட்டு இறங்கி அப்படியே கரங்களை உயர்த்தி அவன் தலையின் மேல வலது கரத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள் சொல்லி ஜபித்தபடியினால அவன் மேல ஒரு வல்லமை இறங்கி வந்தது, அவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வந்தது, அவன் மேல பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இறங்க வந்தபடியினால சொல்லுகிறது. மேல அந்த ஆவியானவர் வந்தபடியினால அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து ரோட்டு ஓரமாய் போய் கொண்டிருந்தான். சத்தமர ஆலய சத்தமர அலையா நன்றாக கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த மகிமை அவன் பெற்றுக்கொண்டு அவன் அப்படியே நடந்த அந்த ரோட்டு ஓரமாய் அவன் போய் கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அவனை கொண்டு பல